ஹாய் ஃபேமிலிஸ்! இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் நியூவாக அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய டாஸ்கில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இப்போது வேறு மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் டாஸ்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் என்ன மாதிரி இன்க்ளூட் பண்ணலாம், அதில் எந்த இமேஜ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நியூவாக அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ டுடே டாஸ்க்கை நான் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் 1 கோ டு அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து செகண்ட்ஸ் போகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்க வேண்டுமா? இப்போ இதில் செகண்ட்ஸ் வந்து போயிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பை மோட் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ டவுன்லோட் இமேஜ் அப்படின்ட்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கோ டு டாஸ்க் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு டாஸ்க் வந்து எப்படி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. இதில் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டென்ட் ரைட்டராக இருந்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் உங்களுடைய பிளாகில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் குவாலிட்டியான இமேஜை வந்து போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர் கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்களா, இந்த கொட்டேஷன், இதில் இருந்து லாஸ்ட் கொட்டேஷனில் நீங்கள் வந்து எண்டு கொட்டேஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய கண்டென்ட் ரைட்டரில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு கொடுத்துருந்தோம். இப்போ வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க கீவேர்டு. ஸோ பார்த்துக்கோங்க. திஸ் கண்டென்ட் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீவேர்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற போகிறீங்க கண்டென்ட் ரைட்டரில். இதை வந்து கொடுத்துட்டு அடுத்து என்டர் யுவர் பப்ளிஷ்டு யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பிளாக் ஸ்பாட்டில் யூஆர்எல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை கொடுத்துக்கோங்க. அதோட டைட்டில் எல்லாமே கொடுத்துட்டு அந்த இமேஜ் குவாலிட்டியான அந்த இமேஜை வந்து கொடுத்துக்கிறோன்னா அதே மாதிரி நீங்கள் கண்டென்ட் ரைட்டரில் என்ன மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களோ அதோட டெஸ்கிரிப்ஷன் அதை பற்றி அதை 20 வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகணும். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் ரைட்டர் மறக்காமல் இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்றைக்கி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் வந்து வேறு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து வராது, ரெடியூஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நியூ ஸ்பான்சர் கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எந்த மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து கொடுக்கணும், எந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்குது. 1 2 3 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இதில் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மூணு இமேஜ் இருக்குது. இந்த 3 இமேஜையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கோ டு டாஸ்க் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு ஓல்டாக நம்ம ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, ஜென் ரிவ்யூஸ் அப்படின்ட்டு. அந்த ஜென் ரிவ்யூஸ் வந்து எல்லாருக்குமே ஷோ ஆகும். ஸோ யாருமே ஒரி பண்ண வேண்டாம். இப்போ அது ஏன் அப்படின்னா உங்களுடைய குரோம் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இந்த டாப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து லாகின் பண்ணி
பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓல்டு ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் வந்து இருக்காது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பான்சர் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கீவேர்டை வந்து உங்களுடைய வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 3 இமேஜையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கீவேர்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த இமேஜை போட்டு நீங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிடலாம். சொல்லிவிட்டு அந்த இமேஜ் ப்ளஸ் டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர்ஷிப் கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுத்த மாதிரி ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல தான் உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதோட என்டர் யுவர் வீடியோ URL அப்படின்ட்டு அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து அந்த வீடியோவுக்கு நீங்கள் என்ன மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ பார்த்தினா டிஸ்கிரிப்ஷன் வந்து 30 வேர்ட்ஸில் வந்து நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்படின்ட்டு போட்டேன்னு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு குவாலிட்டியாக ஒரு கண்டென்ட் வந்து போட்டு நல்ல குவாலிட்டியான இமேஜ் கொடுத்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ட்டு நம்ம எடுத்துட்டோம். சும்மா ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறதுன்னு இல்லாமல் நல்ல ஒரு வீடியோவாக போட்டு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் ஸ்பான்சர் கீவேர்டை வீடியோவில் யூஸ் பண்ணிக்கோங்க. இமேஜும் அந்த டெக்ஸ்ட்டு ஸ்பான்சர் கீவேர்டு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ப்ளஸ் கண்டென்ட் ரைட்டருக்கு இன்றைக்கு உண்டான அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க.